தமிழகத்தில் சுயநலமிக்க காங்கிரஸ்காரர்களை தன் வசப்படுத்திக் கொண்டு மிரட்டும் திமுக புதுச்சேரியிலும் காங்கிரஸை மிரட்டிக் கொண்டு வருகிறது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை பற்றி பேசுவதற்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எவ்வித அருகதையும் கிடையாது எனவும், தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அதிகார பதவி வெறியில் ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருந்த திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைக்க முடியாமல் தள்ளாடி வந்ததாகவும், தற்போது தமிழகத்தில் சுயநலமிக்க காங்கிரஸ்காரர்களை தன் வசப்படுத்திக் கொண்டு மிரட்டும் திமுக புதுச்சேரியிலும் காங்கிரஸை மிரட்டிக் கொண்டு வருகிறது எனவும், 15 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது அதன் கூட்டணி கட்சியான திமுக வெறும் 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றுவிட்டு தற்போது தங்கள் தலைமையில்தான் ஆட்சி என்று பதவி வெறியில் காங்கிரஸை மிரட்டுவதாக அன்பழகன் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் உள்ள திமுகவின் ஒரு சில கைகூலி காங்கிரஸ் தலைவர்களுக்கு இந்த உண்மைகள் புரியாது எனவும், காங்கிரஸ் கட்சியின் தன்மானம் உள்ள உண்மையான தொண்டர்கள் இந்த உண்மை நிலையை உணர்ந்து இந்த தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்றார். மேலும் அதிமுகவின் தொடர் கோரிக்கையை ஏற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு வக்பு வாரியத்திற்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதை அதிமுக வரவேற்கிறது என்றும், இதில் 2 இந்துக்கள் இடம்பெற்றிருப்பது எதிர்காலத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என கூறினார். மேலும் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் விருப்பப்பட்டால் பத்திரமாக நம் நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என புதுச்சேரி மற்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். இந்த பேட்டியின் போது கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில கழக பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்டுகளுக்கோ எந்த விதமான அருகதையும் இல்லை. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருந்த இவ்விரு கட்சிகளும் இன்று அதிகார வெறியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த வேளையிலும் கூட்டணியை அமைக்க முடியாமல் தள்ளாட்டத்துடன் இருந்து வருகின்றது. அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை மிரட்டி கொண்டு வருகின்றது. கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 7 இடங்களில் காங்கிரசும் 2 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகமும் வெற்றி பெற்றது. அதேபோன்று 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 15 இடங்களில் காங்கிரசும் வெறும் 2 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகமும் வெற்றி பெற்றது.